சார் நீங்கள் எல்லாருக்கும் ரோல் இருக்குது, காங்கிரஸ்க்கு இதில் ஏதாவது என்ன ரோல் சார்? சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு 7 டேஸில் தாவேகா வந்து நீங்கள் கூறியதை போல் அவர் வந்த உடனே ஸ்வேரிங் எடுத்த உடனே அவருக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருந்தது, ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட்டில் கவர்னரை பார்க்கும்போதும் ஒரு 4 முறை ரிட்டன் அனுப்பிட்டார், கையெழுத்து வாங்க சிரமம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாருக்குடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணார். மே 13 ஃப்ளோர் டெஸ்ட் முடித்தார். முடித்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து அவர் வந்து இபிக்கு போட்டார். 100 யூனிட் 200 யூனிட்டுக்கு வரலும் ஃப்ரீ. ஃபஸ்ட் இதில் அந்த 500 ஸ்லாப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது முதல் கையெழுத்து. அடுத்தது வந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை உருவாக்குறாரு, அதுக்கு கையெழுத்து போடுறாரு. அதை விட முக்கியமாக இது ஆன்டி நார்கோட்டிக் ட்ரக் அந்த இது வந்து ஒரு ஸ்குவாட் போடணும்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களையும் இன்றைக்கி கஞ்சா போதை விற்பனை அதிகமாக இருக்கிறதுனால இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல் கையெழுத்து அதை போட்டிருக்காங்க. இதே போல் திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும்போது முதல் 7 நாளில் அவர் சந்தித்தப்போ கொரோனா டாஸ்க் இருந்ததுனால அன்றைக்கி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் COVID-19 இருந்தப்போ 4,000 டைரெக்டாக ரேஷன் கார்டு பெனிஃபிஷரிஸ்க்கு எல்லாருக்கும் போட்டிருக்காரு. ஆவின் பால் வந்து 3 ரூபாய் குறைச்சார். அடுத்தது கோவிடில் இருக்கிற ப்ராப்ளத்துக்காக இன்சூரன்ஸ் ஸ்கீமை இது பண்ணார். அதே மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் 2017 பதவி ஏற்கும்போது ஃபார்ம் லோனை வெயிட் பண்ணுறாரு, சப்சிடி கொடுக்குறாரு, தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுக்குறாரு, 100 நாள் சிறப்பு திட்டம்னு ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுத்தாரு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க, வெய்வர் ஆஃப் கிராப் லோன் பண்ணார். முன்னாள் முதலமைச்சர் திரு கர்மவீரர் காமராஜர் அவர் வந்து முதல் கையெழுத்து பள்ளிக்கு புஷ் பண்ணார். இப்போ நான் உங்கள்கிட்ட இது எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்துக்கு புஷ் பண்ணார். இப்போ எல்லா முதலமைச்சர்களும் செய்யறது. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள் கிறிஸ்டோடங்கர் கூட அதுக்கு இதெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்திருந்தாரு, நாங்கள் பங்கேற்க போகிறோம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு. ஏன் இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க? இல்லைங்க, அது வந்து விரிவாக்கத்தில் இப்போ 20ஆம் தேதி டிசைட் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த ஃபியூச்சர் அதில் தான். எக்ஸ்பேன்ஷன்ன்றது மினிஸ்டர் எக்ஸ்பேன்ஷன்ன்றது இட்ஸ் அ ப்ரையாரிட்டி ரைட் ஆஃப் சிஎம் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஏன் வந்து மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ இயங்கணும்ல, அதாவது அது எக்ஸ்பென்ஷன் மானா துறைகள் இயங்கணும்ல, ஒரு அமைச்சர் ஒரு துறை சிறப்பாக இயங்க முடியும். அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ எல்லா துறையும் போட்டு முடிச்சிருவாங்க. காமராஜரை பொறுத்தவரையிலும் 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. நேருவை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய அமைச்சரவையில் 16 அமைச்சர்கள் இருந்தாங்க. இது அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆனது. மத்தியில் அன்னை இந்திரா காந்தி இருக்கும்போது 40 அமைச்சர்கள். ஸோ 9 அமைச்சர்களில் நாங்கள் இங்கே ஆண்டிருக்கோம். அதே போல் 19 அமைச்சர்களை வச்சு அங்கே மத்தியில் ஆண்டிருக்கிறோம். அமைச்சர்களில் எக்ஸ்பேன்ஷனை பொறுத்தவரையிலும் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி 28 துறைகள் இருக்குது. அந்த 28 துறைகளுக்கும் அமைச்சர்களை மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக அறிவிப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இலாக்கா மாற்றத்தில் இலாக்கா ஒதுக்கீட்டுல டைம் எடுத்துக்கிறாங்க. காரணம் இப்போ ஜெயலலிதா அமைச்சரவை எல்லாம் இருந்திருக்கு, ஸ்டாலின் நம்ம சமீபத்தில் பார்த்துட்டீங்க, காமராஜர் காலம் அண்ணா காலத்தை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் சிஎம் பதவி இருக்கும்போது எல்லாரும் பதவி எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் போர்ட்ஃபோலியோ இல்லைங்க. அது எதுக்குன்னா இப்போ நீங்க கேட்கறது நியாயம்தான். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து மெஜாரிட்டி ரேங்க் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் இப்போ ஆஃப்வே மார்க் அந்த 118 தாண்டி இருந்தாங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜாக அவங்க மினிஸ்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ 108 இருந்து ஆதரவு எல்லாம் கொடுக்கப்பட்டு 144 ஆனதுனால இலாக்காக்கள் இப்போ அடுத்த கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களுக்கு மட்டும் தானே, மற்றவங்க எல்லாம் திமுக கூட்டணியில தானே இருக்காங்க, ஆதரவு மட்டும் தானே. அதுதான் சார். இப்போ என்ன கொஸ்டின் போயிட்டு இருக்குன்னா, இப்போ அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு 24 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்கள், வாக்களித்து விட்டார்கள், தெரிவித்து விட்டார்கள். அப்ப அவங்களுக்கு குழப்பமே என்ன, அமைச்சர் போஸ்ட் கொடுக்கணுமா? இப்ப குழப்பமே இல்ல, அவங்க அமைச்சர் போஸ்டுக்காக வந்து கேட்கலாம்.
அவங்க கோரிக்கை வைக்கலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அசெம்பிளிக்குள்ள சொன்னாங்கல்ல, ஒரு குதிரை பேரம் நடக்க போகுது, அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி, அதுக்காக தான் அங்க ஒரு பிளவுபட்டு ஒரு அணி செயல்படுது அப்படின்னு அசெம்பிளிக்குள்ள பேசுறாங்க. அது அசெம்பிளிக்குள்ள பேசுறாங்க. அதுக்கு தான் பதில் சொல்றேன். குதிரை பேரம் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. இதுவரைக்கும் நம்ம அசெம்பிளிக்குள்ள குதிரை பேரம் குறித்து பேசப்படவில்லை. முதலாக இப்ப பேசப்படுது. சரிங்க, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த குதிரை பேரத்துக்கு காரணம் அமைச்சரவை கொடுக்கறாங்கன்னு சொன்னீங்களே அதிமுக ஒரு பிரிவுக்கு, நான் கொடுக்கறாங்க நான் சொல்லுங்க, கேட்கலாம், கேட்பாங்க. நான் இப்ப ஒரு அதிமுக இது முழுக்க உள்கட்சி பிரச்சனை, அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. இப்போ அதிமுகவினுடைய பிளவு தான் இதற்கு காரணம். மினிஸ்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருக்கிறது காரணமா? இல்ல, ஏன்னா சார் ரீசன் பாருங்க, நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க பாண்டிச்சேரியில எடுத்து போய் 47 எம்எல்ஏக்களை ஏன் அவ்வளவு தூரத்துல வைக்கணும்? அக்னீஸ்வரன் சாருக்கு நம்ம டாபிக் கொடுத்ததுல இருந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் முடிவு கிடைக்கல. அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் சொல்றேங்க, நான் முழுசா சொல்றேங்க. ஏன் அமைச்சரவை இருங்க, நான் முழுசா சொல்றேங்க. அதாவது 47 எம்எல்ஏ வச்சு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சிவி சண்முகம் சொன்னதுதான். சிவி சண்முகம் அவர்களே நேரடியாக பத்திரிகைக்கு என்ன சொன்னார், நாங்கள் மேலே சப்போர்ட்டில் மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய உள்துறை அமைச்சரிடம் பேசியிருக்கின்றோம். அவர் எங்களுக்கு ஆட்சியில் ஒத்துழைப்பு தருவேன் என்று கூறிவிட்டார். முதலமைச்சராக என்னை ஆக்குவேன் என்று கூறினார். ஆதரவு கடிதம் திமுகவிடமிருந்து நான் பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை 47 எம்எல்ஏக்களை வச்சு பாண்டிச்சேரியில் பண்ணாங்க. மக்கள் தீர்ப்பை ஏற்கணுமா இல்லையா? நீங்க குதிரை பேரம் இப்போ 47 எம்எல்ஏ வச்சிருக்க நீங்க ஆட்சியில 118 வாங்கி எப்படி ஆட்சி செய்வீங்க? குதிரை பேரம் அப்ப நடக்காதா? குதிரை பேரம் அதுக்கு வழிவகுக்கலையா? குதிரை பேரத்தை யார் ஆரம்பிச்சு விட்டது? யார் ஆரம்பிச்சு விட்டது? நீங்க தான் சொல்ல. குதிரை பேரத்தை ஆரம்பிச்சு விட்டது யாரு? காமராஜ் யார் ஆரம்பிச்சு விட்டது? யார் போனது? யார் வந்து கார்ல போய் போட்டோ எடுத்து அவங்களே போட்டு இடைமறிக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இல்ல பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கேள்வி கேட்டாங்க அசெம்பிளிக்குள்ள, சட்டமன்றத்துல. ஏங்க அசெம்பிளில கேட்டாங்க, அதுக்கு இன்னும் பதில் வரல. இருங்க, நான் பதில் சொல்றேங்க. முதலமைச்சர் சொல்லுங்க. நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்குன்னு ஊருக்கே நீங்க பிரேமலதா டிடிவி தினகரன்லாம் இத பத்தி பேசலாமாங்க? பிரேமலதா தினகரனுக்குலாம் இந்த இல்ல மக்களால மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக போயிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. அதாவது உரிமை இருக்குதுங்க, உரிமையை நான் மறுக்கல, அருகதை இல்ல. இல்ல அப்படியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த கூடாது. அப்படி நம்ம பயன்படுத்த வேண்டாம். இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் சார். அதாவது இப்ப மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் இது போல ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு விட்டார். ஆட்சி அமைப்போன்ற நோக்கில தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் எடுத்து வச்சாங்க. யார் வந்தாங்க? நீங்க யாரை வச்சு முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்புனீங்க? இபிஎஸ் விடுங்க. நீங்க மந்திரி சபை 34 பேர் அமைக்கலன்னு கேட்டா அதுக்கு என்ன? இருங்க வரேன். முதல்ல நான் சொல்றது நீங்க ஒரு இடைமறிக்கவே இல்லை. ஒரு உண்மைகளை நாட்டு மக்கள் ஆதங்கம். இபிஎஸ் அவர்கள் இப்ப இபிஎஸ் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு யாரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதே போல திமுகவில் இருந்து யார் வந்து அதிமுக வீட்டில், அதாவது முக்கிய தலைவர் வீட்டில் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு பேச்சு நடத்தினார்கள். இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். திமுக அதிமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று தெரிஞ்சா சொல்லுங்க சார். எனக்கு அக்னீஸ்வரன் சாரும் சொல்ல மாட்டீங்க, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏங்க நான் நெறியாளரா அங்க உட்கார்ந்துட்டு மக்களும் வாட்ச் பண்றாங்க, யாரு பேசுனாங்க, யாரு சிற்றுண்டி சாப்பிட்டாங்க. ஏங்க இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேங்க. 6 மணி வரலாம். ஏங்க நான் சொல்றேங்க, லெட்டர், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போது அந்த 2 நாட்களில் 6 மணி அளவில் அந்த அன்னைக்கு இரவு முழுவதும் என்ன பேரம் எங்கு பேசப்பட்டது, குதிரை பேரம் எப்படி பேசப்பட்டது, யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும். சிவி சண்முகமே வெளிப்படையா என்னுடைய 2 பிள்ளைகள் மேல் ஆணையம் விட்டு சத்தியமிட்டு கூறுகின்றேன், அவர் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சரே இப்படி சொல்லியிருக்காருங்க. சிவி சண்முகம் சட்ட அமைச்சர், அவர் சொன்னார்ல, முன்னாள் அமைச்சரே சொல்லியிருக்காருல்ல, அவர் சொன்னது பொய்யா? அவர் சொன்னது பொய்யா? அப்போ நாங்க நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அதிமுக திமுக கூட்டணி அமைக்க ஆசைப்பட்டது எதற்கு? ஏன்னா
மக்களுடைய தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி. இதுதான் என் கேள்வி. ஆகவே இவங்க எங்களை பொறுத்தவரையிலும், நாங்க தாவேகா கட்சியை பொறுத்தவரையிலும், காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க சார், கண்டிப்பாக விஜய் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க 2 அமைச்சர்கள் பங்கேற்கிறோம். தாவேகா இன்னும் அமைச்சர்கள் நாங்க காங்கிரஸ் குடுக்குறோம்னு கூட சொல்லலையே. ஏங்க 20ஆம் தேதி அறிவிப்பு வருங்க. இல்ல ஏன் டிலே? ஏங்க குடுக்குறவங்க தானே ஃபர்ஸ்ட் அறிவிப்பு கொடுக்கணும். அக்னீஸ்வரன் சார், யாரு குடுக்குறாங்களோ அவங்க தானே அறிவிப்பு கொடுக்கணும். இப்ப சொல்றீங்க ரிசீவ் பண்றவங்க முதல்ல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சது யாரு? காங்கிரஸ் தானே. அதெல்லாம் நாங்க பாத்து காங்கிரஸுக்கு அவமானம் இல்லையா? எங்களுக்கு இன்னும் அவமானம் இல்ல. அப்ப ராஜ்யசபா சீட்டை நீங்க திமுக ராஜினாமா பண்ணிட்டு வரணும். நீங்க அப்புறம் ராஜ்யசபா கொடுத்துட்டீங்க. எப்படி நீங்க ஏன் தேமுதிக கொடுக்கல? அதனால தானே வெளிய போனாங்க. 28 சீட் வாங்கிட்டு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு அப்படியே திமுகவுக்கு போட்ட ஓட்ட கொண்டு வந்து தாவேகா தீய சக்திக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்கன்னா என்னங்க இது? தீய சக்தி, ஊழல் சக்தி, எல்லா சக்தியும் சேர்ந்து, தூய சக்தியும் சேர்ந்து இப்ப கூட்டு சக்தி, குழப்ப சக்தியா போய் நிக்குது. இவர் சொல்ல நான் சொல்றேன், அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ எனக்கு என்ன உணர்ச்சி? நான் நாளைக்கு அமைச்சராக போறேனா? உங்களுக்கு அமைச்சர் வரணுமா? இருங்க, நாங்க சொல்றதெல்லாம் அதாவது அமைச்சரை போடுறது போடாம இருக்கிறது அது முதலமைச்சருடைய உரிமை. நீங்க முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் அதாவது கலைஞரை போய் மரியாதைக்குரிய சந்திப்பு நடத்தினார்களா? சந்தித்தாங்களா? சிஎம் போய் பார்த்தாங்களா? ஏங்க அவங்க அமைச்சரவையில எத்தனை அமைச்சர்கள் அமாவாசைக்கு இருப்பாங்க, எத்தனை அமைச்சர்கள் பௌர்ணமியில எடுப்பாங்கன்னு தெரியாதுங்க. எத்தனையோ நிறைய பேச வேண்டியது. நம்ம இது பழைய ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியில நிறைய வச்சிருந்தாங்க. நீங்க அதிமுக அமைச்சர்கள் எந்த அமைச்சர் வெளியில வந்து பேசிருக்காங்க? இந்த ஆட்சியில் நம்ம நிறைய கேள்வி. காங்கிரஸ் 200 வருஷமா மத்தியில பொம்மையா தான் வச்சிருந்தா பல பேத்த. ஏங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பேசுவோம் சார். காங்கிரஸ் தாவேகா ஆட்சி கட்டில் அமர்கிறது. திமுக அதிமுக இல்லாத ஆட்சி வருகிறது. இதுதான் ஒரு யதார்த்தம். அதுக்காக தான் ஒரு அதாவது நம்ம என்னுடைய நண்பர் அக்னீஸ்வரன் அவர்கள் கூறியதை போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 700 மதுக்கடைகளை மூடி உள்ளார்கள் என்ற சிறப்பு வாய்ந்த, அதாவது அதை ரொம்ப பலமோடு இன்றைக்கு ஆதாரபூர்வமாக ஒரு முதலமைச்சர் எந்த பயமும் இல்லாமல் வருவாய் இழப்பு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்ற ஒரே கையெழுத்தில் 700 கடைகளை மூடி டைமை இது பண்ணி அதில் உள்ள வேலை செஞ்சவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கும் மாற்று வேலை கொடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்கிற விஷயம் தமிழக வெற்றி கழகம் இந்த முதல் இதுலேயே 6 அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாட்சி தருவாங்க. ஆனால் ஊழலற்ற கனிம வளம், மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, எல்லா கொள்ளைகளும் இதற்கு முன்பு இருந்தது. பத்திரப்பதிவு கொள்ளை அதுலேயும் இருக்கு. சிஎம்டிஏல இன்னைக்கு 27 ரூபாய் கொள்ளை. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதை பெற்றிருந்தார்கள். அது மக்களுக்கு சுமையாக இருந்தது. கட்சிக்காக அந்த பணம் போச்சு. அதையெல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதை அதிமுக திமுக என்ன செய்ததோ அந்த தவறை கண்டிப்பாக லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து நல்லாட்சி கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் ஆதரவு கொடுத்து நல்லாட்சி வரும். இது நல்லாட்சி வரும். நன்றி. கண்டிப்பாக நல்லாட்சி வரும். நன்றி. நம்பிக்கை பிரச்சனை இருக்காது. கேள்வி கேட்போம். தவறு செய்யும் போது கேள்வி கேட்போம். நன்றி கனகராஜ் சார். நன்றி.